வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். எனது அருமை மிகு ஆற்றல் நிறை என் மனம் கவர்ந்த இதயத்தில் நிறைந்த பெற்றோர்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை, விருப்பங்களை, அவாக்களை செவ்வனே செய்து முடிக்க துடித்திடும் எனது அருமை மாணவ செல்வங்களை, நாம் இதுகாரும் ஃபஸ்ட் யூனிட்டை பார்த்துட்டோம். செகண்ட் யூனிட்டில் ப்ரோஸனுடைய பேராகிராஃபை பார்த்துட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கே தெரியும், போயம். இந்த போயமுக்கு செல்வதற்கு முன்னாலே ஒரு செய்தியை உங்களுக்கு தந்து விட்டு செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாழ்க்கையிலே சாதித்தவர்கள், மிக உயர்ந்த நிலைக்கு வந்தவர்கள், அவர்களுடைய வரலாற்றை நாம் கூர்ந்து கவனிப்போமானால் ஒரு விஷயம் நல்ல தெள்ள தெளிவாக தெரியும். அவர் ஒரு மணித்துளியை கூட வீணாக்கியதில்லை, உழைத்து கொண்டே இருந்திருக்கிறார். விஷயங்களை அவர் தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார். நிறைய கருத்துக்களை அவர் கற்றுக்கொண்டே இருந்திருக்கிறார் என்பது மட்டும் தெளிவாக தெரியும். இந்த நிலைப்பாடு இல்லாமல் நாம் ஓய்ந்து கிடந்தால், உறங்கி கிடந்தால், ஊர் சுற்றி கிடந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலே உனக்கு நான் கொடுக்கிற செய்தியாக இது இருக்கட்டும், மனதிலே நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். பாடத்திற்கு செல்லலாமா அருமை செல்வங்களே? இது த கிரிம்பிள் ஃபேமிலி அண்ட் their attitude. இஸ் எ கிரிம்பிள் ஃபேமிலி. கிரிம்பிள் என்றால் முணுமுணுத்து கொண்டிருக்கிற த கிரிம்பிள் ஃபேமிலி குடு. இந்த நான் இன்றைய தினத்திலே ஒரு கருத்தை மனதில் கொஞ்சோண்டு மாற்றிக்கிட்டேன். ஏன் மாற்றிக்கிட்டேன்னு சொன்னால், நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். என்ன ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொன்னால், இந்த ஆன்லைன் வகுப்பை கவனிப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. ஊர் சுற்றுவதும், நண்பர்களோடு உலாவுவதும், வெற்றி பொழுதை போக்குவதும் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நான் மனதில் வைத்துக்கொண்டு இப்போ என்ன செய்யலான்னு, இதை பார்க்கின்றவர்களுடைய பட்டியலை பார்க்கின்ற போது படிக்கின்ற மாணவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு டீட்டெயில்டு சம்மரியை நடத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீட்டெயில்டு சம்மரி நாம் தெரிஞ்சுக்கிட்டால் நாம் இதை பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். கேட்கப்படுகின்ற குறும் கேள்விகளுக்கு பதிலையும் சொல்லிவிடலாம். நல்ல அறிவு கிட்டும். அந்த பின்னாடி இருக்கிற ஒரு நாள் இருக்குது, நான் திரும்ப கொஞ்சம் வேகமாக நடத்திடுறேன். 4 தீம் இன்றையிலிருந்து நாம் அந்த சம்மரி, டீட்டெயில்டு சம்மரி பார்ப்போம். இதான் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பார்க்கலாமா கண்ணு? வெல்கம். The introduction. அறிமுகம். எல்எம் Montgomery was a Canadian. இப்போ கனடியன்னா கனடியன் நாடு, அவர் ஒரு கனடியன். கனடான்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா அமெரிக்காவில், அது. அப்போ Montgomery was a Canadian ஆத்தர்னா எழுத்தாளர், அண்டு போயட், கவிஞரும் கூட. இவங்க எழுத்தாளராகவும்
பொயட்டாகவும் கன்னடி நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளராகவும் பொயட்டாகவும் இருந்தார். உன் மைண்ட் என்னது? வாஸ் யார்? அந்த அம்மா என்னவா இருந்தாங்க? இந்த கனடியன் ஆத்தர் அண்ட் பொயட். கேள்வி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நவ் அடுத்த சென்டென்ஸ்க்கு ஒன் ஆஃப் ஹர் ஒர்க்ஸ், அவளுடைய வேலைகளில் ஒன்று. இந்த இடத்துல வேலைன்னு என்ன? அவளுடைய பொயட்டு எழுதுறது, போயம் எழுது. அவளின் அந்த பொயட்டினுடைய பொயட்டஸ் உடைய வேலைகளில் ஒன்று இஸ் இருக்கிறது. இதான் வருது. அங்கே இருந்தது வாசு. என்ன கண்ணு? எ கிரம்பிள் ஃபேமிலி, எ கிரம்பிள் ஃபேமிலி. புரியுதா? ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அடுத்தது கண்ணு, அடுத்த லைனுக்கு போவோம். த டைட்டில் ஆஃப் த போயம். இந்த போயமினுடைய டைட்டில், தலைப்பு, ஹெட்டிங், அதான் டைட்டில். டெல்ஸ் சொல்கிறது. சார் ஒன்று விட்டுட்டீங்க சார், இட்ஸன். அதாவது இந்த போயமுடைய டைட்டிலே ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இட்ஸன். ஹீஸ் ஹிம்செல்ஃப்னா அவனே, ஹீனா அவன், ஹீ ஹிம்செல்ஃப்னா அவனே. டுமாரோ என்றால் நாளை, டுமாரோ இட்செல்ஃப் என்றால் நாளையே அப்படின்னு அர்த்தம். ஐ கம், நான் வருகிறேன். ஐ மை செல்ஃப் கம், நானே வருகிறேன். அந்த ஒரு எம்பட்டிக், அதாவது சொல்லப்படுகின்ற சப்ஜெக்டுக்கோ ஆப்ஜெக்டுக்கோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இட் செல்ஃபு, ஹிம் செல்ஃபு, பெர்னா இருந்தால் ஹெர் செல்ஃபு, நாமளாக இருந்தால் மை செல்ஃபு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வர்பு பார்க்கலாம். இது ஃபுல்லாக சப்ஜெக்ட். டெல்ஸ் சொல்கிறது. எபவுட் பற்றி, எதை பற்றி சொல்கிறது? த நேச்சர் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தினுடைய இயற்கையான தன்மையை, இயல்பான தன்மையை இந்த போயம் சொல்கிறது. ஓகேவா? புரியுதாகன்னு? த டைட்டில் ஆஃப் த போயம் இட்ஸ், இந்த போயமே ஃபேமிலி. ஏன்னா அந்த ஹெட்டிங் வந்து கிரம்பல், முணுமுணுக்குன்ற குடும்பம் அப்படின்னு சொன்னாலே அதை சரி அதான் தெரிஞ்சு போச்சு. சில ஹெட்டிங்கே ஆப்டாக இருந்துடும். இப்போ ஷீ டிஸ்கிரைப் ஆஸ் ஃபாலோஸ், பின்னாடி ஆஸ் ஃபாலோஸ் நானே ஒரு வார்த்தை சொன்னேன். ஷீ டிஸ்கிரைப்ஸ், அவள் விளக்குகிறான், த பொயட் விளக்குகிறான். அடுத்த வரிக்கு போலாமா ரஜம்? ஓகே. பெசிமிஸ்டிக் ஃபேமிலி. இப்போ பெசிமிஸ்டிக் என்று சொன்னால் என்ன? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். பெசிமிஸ்டிக் என்றால் கெட்டதின் மீது கெட்டதே நடக்கும்னு நினைக்கிறேன். அப்டமிஸ்டிக்னா நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். நல்லவங்க நல்லதே நடக்குன்னு நினைப்பாங்க, கெட்டவங்க கெட்டதே நினைப்பாங்க. இதான் விஷயம். இப்போ சென்டென்ஸுக்கு வருவோம். த கிரம்பிள் ஃபேமிலி, இதான் சப்ஜெக்ட். முணுமுணுக்கின்ற குடும்பம். வர்பு என்னது? இஸ், ஸ்டேட் வர்பு, இருக்கிறது. என்னவா இருக்கிறது? எ பெசிமிஸ்டிக் ஃபேமிலி, நன்மையின் மீது நம்பிக்கை இல்லாத கெடுதலின் மீது மட்டுமே நம்பிக்கை இருக்கிற ஒரு குடும்பமாக அது இருக்கிறது. ஒன்றுமே கிடையாது. த கிரம்பிள் ஃபேமிலி இஸ் பெசிமிஸ்டிக் ஃபேமிலி. அப்படியே மனசில் ஏற்றிக்கோ, மனப்பாடம் பண்ணாத. அப்படியே ஒவ்வொரு தட்டையும் நீ சொல்லும்போது அர்த்தத்தை நினைவுக்கு கொண்டு வா, நீ அருமையாக வளர்ந்து விடலாம். அடுத்த விஷயத்துக்கு, சென்டென்ஸுக்கு போகிறேன். போலாமா ராஜா? வெல்கம். இட் லீவ்ஸ், அந்த குடும்பம் வாழ்கிறது. இட் லீவ்ஸ், இட் சப்ஜெக்ட், லீவ்ஸ் வர்பு. வாழ்கிறது. எது வாழ்கிறது? அந்த குடும்பம் வாழ்கிறது. இன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், அது என்னது? கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்ட்ரீட்லேயே வாழுது. அந்த தெருவே அப்படி தான். நவ் இன் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, திருப்திப்படுத்துவதற்கு இருக்கின்றன, இல்லை, நெவர். அப்போ திருப்திப்படுத்துகின்றவைகள் எவைகளுமே இல்லை.
அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சிட்டி பேரே பாருங்க. அப்போ திருப்திப்படுத்துகின்ற ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நகரத்தில் அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் அவர்கள் இட் லீவ்ஸ் அந்த கம்ப்ளைனிங் அந்த கிரம்பிள் ஃபேமிலி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஓகே, அடுத்த சென்டென்ஸுக்கு போகலாம். ஓகேவா ராஜா? போகலாம். இட் இஸ் பிசைடு. பிசைடுனா பக்கத்தில், அது பக்கத்தில் இருக்கிறது. இட் இஸ் பிசைட் த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட். திருப்தி அடையாத ஆறு. சுற்றி நாடும் சரியில்லை, சுற்றி இருக்கிற ஓடுகின்ற ஆறும் சரியில்லை. அப்போ டிஸ்கண்டென்ட்னா திருப்தி அடையாத ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் அது இருக்கிறது. தண்ணியே போகாதுன்னு நினைக்கிறேன், வறட்சியாக கிடக்கும். அடுத்தது, இப்போ இதை மாதிரி கருத்தில் அந்த பேராகிராஃபில் இருக்காது. அப்போ நாம் இங்கே படிக்கும்போது இதை காம்ப்ரஹென்ஷனில் கொஸ்டின் கேட்கும்பொழுது இந்த சென்டென்ஸ் நமக்கு பதிலாக கிடைக்கும். அங்கே ஒரு 2 மார்க் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் இந்த சம்மரியை படிக்க சொல்கிறது. ஓகே ராஜா, லெட்ஸ் மூவ் நவ். த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, இதுதான் சப்ஜெக்ட். அந்த குடும்பத்தினுடைய த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, இது சப்ஜெக்ட். வர்பு ஆர். ஏன் ஆறு? இங்கே புளூரில் இருக்கிறதுனால ஆறு போட்டோம். மெம்பர்ஸ் என்பது சிங்குலராக இருந்தால் ஈஸி போடுவோம். ஓகே, அப்போ அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் ஆர் ஆல்வேஸ். ஆல்வேஸ்னா எப்பொழுதும், ஆல்வேஸ் டிஸ்கண்டென்டட், திருப்தி அடைய மாட்டார்கள். இருக்கிற ஊரே அப்படி தானே, அப்படி டிஸ்கண்டென்ட், புரியுதா? பட் நோபடி வாண்ட்ஸ் டு மீட் தம். வாண்ட்ஸ் என்றால் விரும்புகிறார்கள். நோபடினா விரும்புபவர்கள் இல்லை. நோபடி இல்லை. நோபடி வாண்ட்ஸ்னா விரும்புகிறவங்க யாருமே இல்லை. என்னத்தை விரும்புகிறவங்க? டு மீட், சந்திக்க விரும்புகிறவங்க. தம், அவர்களை யாருமே சந்திக்க விரும்ப மாட்டாங்க. திருப்தி அடையாதவங்கள அல்லது எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கவங்கள பழக முடியாது அவங்கக்கிட்ட, இல்லையா? ஓகே, அடுத்தது, த poet indirectly advises. The poet is subject, advises verb. The poet advises. இந்த poet அறிவுரை கூறுகிறார். அப்போ இன்டைரக்ட்லி என்றால் இது அட்வர்பு. மறைமுகமாக அறிவுரை கூறுகிறார், இது அட்வர்பு. இந்த வர்பை டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? அப்போ மறைமுகமாக அறிவுரை கூறுகிறார். யாருக்கு? அஸ், நமக்கு. டு பி ஆப்டமிஸ்டிக். இந்த மேலே சொன்ன கருத்தின் மூலமாக இப்படிலாம் அந்த மக்கள் இருக்கிறார்கள், நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆப்டமிஸ்டிக்னா நன்மையே நடக்கும், நன்மை மீது நம்பிக்கையோடு நன்மையே நடக்கும் நினைக்கின்றவர்கள் ஆப்டமிஸ்டிக். அப்போ நாம் ஆப்டமிஸ்டிக்காக இருக்கணும், பெசிமிஸ்டாக இருக்கக்கூடாது. சில பேர் காரில் போவான், இடிச்சிடுமோ அப்படின்னு நினைப்பான், இப்படி இருக்கான். சில பேர் ஆஃபீஸுக்கு போகிறான், ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, நமக்கு கொரோனா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ கூட நிறையா விஷயங்கள், பள்ளிக்கூடம் திறக்காததுக்கு என்ன காரணம்? அதான் காரணம். ஆனால் இவன் எல்லா இடத்துலையும் வெளியே சுற்றி தான், பையனும் வெளியே சுற்றி தான் இருக்காங்க, வாஜாலும் வெளியே சுற்றி தான் இருக்கிறாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் திறக்கணுன்னா மட்டும்தான் என்னாச்சு, சிக்கலாக வருது. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நாம் போவோம். இப்போ அடுத்த பேராவுக்கு நாம் வருவோம். த கம்ப்ளைண்ட்ஸ், அவருடைய புகார்கள், கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்க்கலாம். தே கம்ப்ளைண்ட், அவர் சப்ஜெக்டு தே, கம்ப்ளைண்ட் அவர்கள் புகார் கூறுகிறார்கள். எபவுட் எவ்ரிதிங், எல்லாத்த பற்றியும். எபவுட்னா பற்றி, எவ்ரிதிங்னா எல்லாம், எல்லாத்த பற்றியும் கம்ப்ளைண்ட். எதை எடுத்தாலும் கம்ப்ளைண்ட். தெரியுதா? எல்லோ சட்டை போட்டாலும் கம்ப்ளைண்ட்டு, சேப்பு சட்டை போட்டாலும் கம்ப்ளைண்ட்டு, நீல சட்டை போட்டாலும் கம்ப்ளைண்ட்டு, நடந்தாலும் கம்ப்ளைண்ட்டு. சொல்லுவாங்க ஒரு பழமொழி,
ஆவாத பொண்டாட்டி கால்பட்டா குற்றம் கைப்பட்டா குற்றம்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி. அடுத்த விஷயத்துக்கு புலமக்குன்னு அடுத்த சென்டென்ஸுக்கு போகலாம். ரைன் மழை 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 ஆர் சன் மழையாகட்டும் சூரியனாகட்டும் சம்மர் கோடையாகட்டும் அண்ட் வின்டர் பனிக்காலமாகட்டும் ஐ உயர்வாகட்டும் அம்புல் எளிமையாகட்டும் எதுவாக இருந்தாலும் they will not fail to crumble. அவர்கள் தவறுவதே இல்லை. டு கிரிம்பிள் முணுக்குவதற்கு தவறுவதே இல்லை. தே வில் நாட் ஃபெயில் ஆகுவதில்லை, தவறுவதில்லை. டு கிரிம்பிள் இன்ஃபினிட்டிவ். அவர்கள் முணுக்க தவறுவதே இல்லை. மழை பெஞ்சாலும் திட்டுவான், சில பேர் வெயில் அடித்தாலும் திட்டுவான், கோடை காலத்தையும் திட்டுவான், பனிகாலத்தையும் திட்டுவான், உயர்ந்தாலும் திட்டுவான், தாழ்ந்தாலும் திட்டுவான், எளிமையும் திட்டுவான். தெரியுதா? பணக்காரனை பார்த்து இவர் பணம் வந்துருக்குறான்னு திட்டுவான், ஏழையை பார்த்து புண்ணியம் இல்லாதவன்டா அப்படின்னு திட்டுவான். ஸோ சில பேர் திட்டுறதுன்னு ஒரு குறிக்கோள். அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. நிறைய பேர் உலகத்தில் திருப்திப்படுத்த முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. பாவம், அவங்கள விட்டு எட்ட இருக்கிறது தான் நல்லது. சில சமயங்களில் எட்ட போக முடியாமலும் நமக்கு இருக்கும். தோன்னா இருந்தாலும் அர்த்தம். everything is pleased to them. நிறைய everything is pleased, திருப்திப்படுத்துதல் is pleased, passive voice, to them. அவர்களை நிறைய விஷயங்கள் திருப்திப்படுத்தினாலும் கூட இருந்தாலும் கூட இதோ அதை வச்சுக்கணும். they would growl for not having thing. அவங்க என்ன செய்வாங்க? ஊழையிட்டு கொண்டே இருப்பாங்க. they would growl for not having a thing to crumble about. அவங்க என்ன செய்வாங்க? அப்பையும் ஊழையிடுவார்கள். என்னது? நமக்கு திட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. திட்டுறதுக்கு எதுவும் இல்லாட்டா சந்தோஷப்படணும்ல. ஐயோ எதுவுமே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. த போயட் அகைன், நான் திரும்ப அந்த சென்டென்ஸுக்கு வரேன். தோ எவ்ரிதிங் இஸ் ப்ளீஸ்டு டு தம். எல்லாமே அவர்களை திருப்திப்படுத்தினாலும் கூட தே வுட் கிராவல் ஃபார் நாட் ஹேவிங் டு கிரம்பிள் அபவுட். எதுவும் முணுமுணுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி தான் நாரதர். கலகம் மூட்டுறதுக்கு ஒன்றும் இல்லாட்டா ஐயோ ஒன்றுமே இல்லையே கலகம் மூட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரலாற்றில் ஏதோ இலக்கியத்தில் சொல்லுவாங்க. அவர் கலகம் மூட்டெல்லாம் அவருக்கு தலை சுக்கு நூறாக உடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சாபம் வாங்கிட்டாரு அப்படி. ஓகே. த பொயட்ரி எக்ஸ்பெக்ட்ஸ். இந்த பொயட்ரி எதிர்பார்க்கிறார். த பொயட் சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட்ஸ். இந்த பொயட்ரி எதிர்பார்க்கிறார். அஸ் எதை? நம்ம எதிர்பார்க்கிறார். டு ஸ்டாப் கம்ப்ளைனிங். கம்ப்ளைண்ட் பண்ணுறத நிறுத்தணும்னு போயிட்டு எதிர்பார்க்குறாரு. அந்த போயமில் இருக்கிற விஷயத்த சொல்லியாச்சு. அவர் சொல்லாத விஷயம் தான் மனசில் நினைக்கிற விஷயத்த இந்த முதல்ல பார்த்தோம். நம்மளை ஆப்டமிஸ்டிக்காக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதேமாரி ஸ்டாப் கம்ப்ளைனிங் பட்டு டு டெவலப் த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திடணும். டு டெவலப்னா வளர்த்துக்கணும். எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ்னா நல்ல விஷயங்கள், நேர்மறையான விஷயங்கள். ஆட்டிடியூடுனா செயல். நேர்மறையான செயல்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நேர்மறையான செயல்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் நிம்மதியாக நாம் வாழ முடியும். தேர் ஆட்டிடியூட். இப்போ அவங்க கதைக்கு வரும். ஆட்டிடியூட் யார்? இந்த கிரம்பிளிங் ஃபேம். தே ஆர் வெல் நோன். தே சப்ஜெக்டு, ஆர் வெர்பு. வெல் நோன்னா எல்லோருக்கும் தெரிந்தவர்கள். தே ஆர் வெல் நோன். தே ஆர் ஃபேமஸ் வித் த நேம் ஆஃப் கிரம்பிள்.
அந்த முணுமுணுத்தல் என்ற பெயருடன் எல்லோருக்கும் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள், கெட்டவர்களாக அடையாளம் காட்டப்பட்டு விட்டார்கள் அர்த்தம். அடுத்த சென்டென்ஸுக்கு போலாமா ராஜா? வெல்கம், கம் வித் மீ அண்ட் அப்சர்வ் த மேட்டர் கேர்ஃபுல்லி. நோபடி வாண்ட்ஸ் டு பி, நோபடி சப்ஜெக்ட், வாண்ட்ஸ் விரும்புறது. நோபடினா அப்போ யாரும் விரும்பலைன்னு அர்த்தம். நோபடி வாண்ட்ஸ்னா யாரும் விரும்பவில்லை. டு பினா இருக்கணும். வித்துதம் அவர்களோடு இருக்கணும்னு யாரும் விரும்புறதில்லை. ஏன்னா தே ஆர் கிரிமினல் ஃபேமிலி. இப்போ சில குடும்பம் இருக்கும், எப்போ பார்த்தாலும் குறை சொல்லினே இருப்பான் கணவன், அவன் கூட குடும்பம் நடத்துறது கஷ்டம். எப்போ பார்த்தாலும் குறை சொல்லினே இருக்கா மனைவி, அவளோட குடும்பம் நடத்துறது கஷ்டம். எல்லா விஷயத்தையும் நமக்கு நல்லதை மட்டும் பார்க்க தெரியணும். சில பேர் என்ன செய்வான், கெட்டதை மட்டும்தான் பார்ப்பான். இதை பற்றி நான் விஷயத்தை மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாடத்தை முடிச்சுட்டு பிறகு சொல்கிறேன். ஓகே, 2 கதையை சொல்கிறேன். நோபடி வாண்ட்ஸ் டு வித் தம், அவர்களோடு இருக்க விரும்புறதில்லை. எவரி ஒன் இஸ் எ சப்ஜெக்டு, வர்பு அடுத்த லைனில் இருக்குது. ஒவ்வொருவரும் ஃபியர்ஸ் பயப்படுகிறார், ஒவ்வொருவரும் பயப்படுகிறார். எவ்ரி ஒன் ஃபியர்ஸ் தட், என்ன பயப்படுறா? திஸ் ஹேபிட், இந்த பழக்கமானது வில் ஆல்சோ அஃபெக்ட் ஹிம் ஆர் ஹர், அவனுக்கோ அவளுக்கோ யாருக்கோ அஃபெக்ட்னா பாதிக்க வைக்கும். இந்த பழக்கமான ஒரு கெட்ட நிகழ்வுகள் என்பது அது ஒரு தொற்று நோய் மாரி அது பரவிட்டே இருக்கும். எபிடெமிக்னு சொல்லுவாங்களே அதை மாதிரி. இப்போ போயிட்டு கடைசியாக அட்வைஸ் சொல்கிறார். த போயட் அட்வைசஸ் அஸ், நமக்கு ஸ்டே அவே, அவங்ககிட்ட இருந்து அப்பால் இருந்து அந்த நோய் தொத்திக்கும். ஸ்டே அவே ஃப்ரம் தம், அவர்களிடமிருந்து அப்பாலே இருங்கள். அண்டு லீடுனா கொண்டு செல்லுங்கள். ஏ ஹாப்பி அண்டு கண்டென்டட் லைஃப். ஹாப்பி என்றால் மகிழ்ச்சியான, கண்டென்ட் என்றால் திருப்தியாக்கப்படுகின்ற வாழ்க்கையை நாம் லீடுனா கொண்டு செல்ல வேண்டும். புரியுதுங்களா கண்ணு? அடுத்த சென்டென்ஸ் போகலாமா? ஓகே, கடைசியாக கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறோம். பார்க்கலாமா கண்ணு? கன்க்ளூஷன்னா முடிவுரை. த பொயட், இந்த கவிஞர், வர்பு வாண்ட்ஸ், அப்போ வாண்ட்ஸ் விரும்புகிறார். யார்? த பொயட். அஸ் நம்மை. டு அக்செப்ட்னா அக்ரி, ஒத்துக்கிறது. அக்செப்ட் த லைஃப், வாழ்க்கையை ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆஸ் இட் இஸ், ஆசுன்னா அந்த இடத்துல போல, ஆஸ் இட், வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படியே ஒத்துக்கணும். ஏழையாக பிறந்தோமா ஏற்றுக்கோ, பணக்காரனாக பிறந்தோமா ஏற்றுக்கோ. எதையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கணும். கிராமத்தில் பிறந்தோமா நான் அமெரிக்காவில் தான் பிறக்கணும்னு சொல்லக்கூடாது, இல்லையா? ஓகே. வி ஷுட் நாட் கிரம்பிள், நாம் முணுகக்கூடாது. அபவுட் எவ்ரிதிங், ஒவ்வொன்றை பற்றியும் நாம் என்ன செய்யக்கூடாது? கிரம்பிள், முணுமுணுக்கக்கூடாது. வி ஷுட் நாட். ஏன் ஷுட்டுன்னா நல்லதை சொல்லுகின்ற போது ஷுட் என்ற கண்டிஷனல் வர்பு பயன்படுத்துவாங்க. அதர்வைஸ், இல்லாவிடில். ஆர் அதர்வைஸ் எல்ஸ், இல்லாவிடில். வி வுட் பி லிஸ்டட், நாம் பட்டியலாக்கப்படுவோம். ஆஸ் ஏ மெம்பர் ஆஃப் த கிரம்பிள் ஃபேமிலி, இந்த முணுமுணுக்க கூடிய குடும்பங்களில் ஒன்றாக நாம் லிஸ்ட்டில் ஏற்றப்பட்டு விடுவோம். நாமளும் அவன் முணுமுணுப்பாண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ லூசர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பட் சாம்பியன்ஸ் ஃபைண்ட் எ ரெமெடி. அருமையான வார்த்தை இது. ஒன்றை இழக்கின்றவர்கள், இழந்து கொண்டே இருக்கின்றவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட முயற்சி இருக்காது. பட் சாம்பியன்ஸ், ஆனால் மிக திறமைசாலிகள், ஃபைண்ட் எ ரெமெடி, அதில் மருந்தை கண்டுபிடிப்பார்கள். ஒரு வரியை சொல்லுவார்கள்,
சாதாரண நாம் செய்கின்ற ஒரு செயலைத்தான் மிகப்பெரிய அறிஞர்கள் செய்வார்கள். ஆனால் அவர்கள் சற்று வித்தியாசமாக செய்வார்கள் என்று சொல்வார்கள். கதையை முடித்து விட்டேன். உன்னுடைய கடமை நீ பொறுப்போடு அமர்ந்து நன்றாக படித்து மனப்பாடம் செய்து தவறில்லாமல் எழுதுவதிலே தான் மகிழ்ச்சி இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, எதிர்காலத்தில் உயர்வு இருக்கிறது. புரியுதா? ஓகே. உடனே நீ உன்னை பார்க்குறேன் நான். என்ன விஷயம் சார்? 2 கதை சொல்கிறீங்கன்னு சொன்னீங்களே சார், அது என்ன சார்? சிம்பிளாக சொல்லிடுறேனே. ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மா என்ன செஞ்சாரா, அந்த துரியோதன் கேட்டவன் தெரியும் உங்களுக்கு. துரியோதனை போய் அந்த ஊருக்கு போய் யாரெல்லாம் நல்லா வளர்க்குறான் பாருங்க அப்படின்னு சொன்னார். நல்லவன் கெட்டவன் யார் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு போய் துரியோதனம் போனான். சார் அவன் மாமா யார்கிட்ட கிருஷ்ணனப்பா சொல்கிறான், எல்லாரும் அயோக்கிய பசங்க, எல்லாரும் கெட்டவன் அப்படின்னு சொன்னான். உடனே தர்மனை கூட்டு அதே ஊரில் போயிட்டு நீ போய் எத்தனை நல்லவன் எத்தனை கெட்டவன் இருக்கான் பாரு அப்படின்னு சொன்னான். அவர் போய் பார்த்துட்டு இங்கே எல்லாருமே நல்லவங்க தான் மாமா அப்படின்னு சொன்னான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் எந்த நோக்கோடு ஒன்றை பார்க்கிறோமோ அவ்வாறே தான் காட்சியளிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு கதை, வெளிநாட்டு கதை ஒன்று. ஒருவன் ஒரு அருமையான ஓவியத்தை வரைந்தானான். வரைந்து அங்கே ஒரு முச்சந்தியில் வச்சுட்டு இந்த படத்தில் எங்கே நீங்கள் குறை காணீர்களோ சரியில்லை என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல ஒரு புள்ளி வையுங்கள்னு சொன்னான். மறுநாள் பார்த்தானா அந்த படம் ஃபுல்லாக புள்ளியாகவே இருந்தான். உடனே ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி படத்தை ஒன்று வரைஞ்சி இந்த படத்தில் எந்த இடத்துல நிறை சிறப்பானதை காணுகிறீர்களோ அந்த இடத்துல புள்ளி வைங்கன்னு சொன்னாலும் மறுநாள் பார்த்தா எல்லாருக்கும் புள்ளி வச்சுருந்தான். அந்த 2 கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தா, நாம் எந்த பார்வையோடு ஒரு பொருளை பார்க்கிறோமோ அதுபோல் அது காட்சியளிக்கும். ஆகவே நம்முடைய பார்வையானது ஒரு சிறந்த பார்வையாக நமக்கு இருக்க வேண்டும். சில பேர் உட்காந்துட்டு எஸ்ஏ படிக்கலான்னு ஆசைப்படுவான். ஐயோ வராது, ஐயோ நம்மளால் முடியாது இப்படின்ற நம்பிக்கையிலே உட்காந்து படிச்சுன்னு வச்சுக்க, படிக்கவும் முடியாது. முடியும். இது என்னது பெரிய விஷயமா? நம்முடைய அறிவுக்கிட்ட இது போட்டு போடுதா, பார்த்துக்கலாம் ஒரு கையை அப்படின்னு நீ நின்றுன்னு வச்சு ஜெயிச்சிருவேன். இதுதான் நம்மக்கிட்ட ஒரு நல்லதின் மீது நம்பிக்கை வைக்கணும். பெசிமிஸ்டாக இருக்கணும், டு பி ஏ பெசிமிஸ்ட்டு. அதேமாரி சாதிக்க முடியுன்ற எண்ணமும் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா உன்னை திருக்குறள் தீட்டிய திருக்குறளே உன்னை வெல்வதற்கு இந்த உலகத்திலே எவனும் இருக்கவே முடியாது. நீ ஆற்றும் சிங்கம், மாற்று குறையா தங்கம், எங்களின் செல்வம். வெற்றிக்கு வாழ்த்துகிறேன். வள்ளுவன் குரல் போல வாழ்க பல்லாண்டு. வெல்கம் ராஜா, பாய்.